நேயர்கள் அனைவருக்கும் மாற்று குரலுக்கு இன்னைக்கு அதிர்ச்சி தரக்கூடிய 2 செய்திகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஈரான் அமெரிக்க போர் எல்லையற்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் கொடூரமான விளைவுகளை ஈரானுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானில் ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய இராணுவ நிலைகள் சிதைக்கப்பட்டிருக்கலாம். அமெரிக்கா சொல்வது எல்லாம் உண்மையாக இல்லாவிட்டாலும் ஒரு பெரும் சேதாரத்தை ஈரான் சந்தித்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதுதான் உண்மை. அதே சமயம் அமெரிக்காவினுடைய தளங்கள் மத்திய கிழக்கில் இருக்கும் பஹ்ரைன், குவைத் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் பற்றி எரிவதையும் நாம் காண முடிகின்றது. இனி ஒரு கால் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் கோராட்ச முடியுமா? அமெரிக்கா தொடர்ந்து தனது தளங்களை அல்ஊதியது கத்தரிலும், குவைத்திலும், பஹ்ரைனிலும், சவுதி அரேபியாவிலும், UAE மற்றும் ஜொர்டான் போன்ற நாடுகளில் அவர்கள் வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வி பெரும் சிந்தனைகளை எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க போகிற ஒரு விவகாரம், இந்த நிலையில் பரஸ்பரம் 2 நாடுகளும் தங்களுடைய போர் நிலைகளை வலுப்படுத்தி வருகிற போது ஈரான் எந்த காலத்திலும் தாங்கள் ஹெர்மூஸை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்றும், இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் எங்களுக்கான வளர்ச்சியில் ஈரான் எங்கள் நாட்டின் ஒரு அங்கம் என்று சொல்கிறது. உண்மையிலேயே இதை நாம் சென்று பார்த்தால் இது கடலாதிக்க மைல்களில் கிட்டத்தட்ட 13.7 கடல் மைல்களும், ஒரு சரியான அளவில் இது 11 மைல்களும் என்ற அளவிற்கு இருக்கின்றது. அதாவது சுருங்க சொல்லுமையானால் இது ஈரான் வளையத்திற்குள் தான் வருகிறது. இவன் கணக்கின்படி ஒரு நிலப்பிராந்தியத்திலிருந்து ஒரு பாதை எந்த அளவிற்கு உள்ளே வர வேண்டுமோ அதே அளவில்தான் இது வருகிறது. கடல் பகுதியிலே 13.1 கிலோமீட்டர் என்பது உலக அளவில் வரையறுக்கப்பட்ட அந்த வரம்பை விட மிக குறைவான இடங்களில், திருப்பி உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் அது 100 விழுக்காடு ஈரானுடைய இடம்தான், ஈரானுடைய இடம்தான், ஈரானுடைய இடம்தான். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இதுவரை ஈரான் பணத்தை வசூலிக்காமல் இப்போது அதில் வசூலிக்கும் நோக்கம் என்ன? உண்மைதான், இதுவரை ஈரான் வசூலிக்கவில்லை. இப்போது வசூலிப்பது போரின் மூலம் அவர்களுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள், பல பில்லியன்கள் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு $500 பில்லியன் அளவிற்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்களானால் உலகத்தின் அவர்களின் மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகளின் மூலம் ஈரான் இழந்த தொகை என்பது 47 ஆண்டுகளில் டிரில்லியன் கணக்கான பணத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பெரும் தலைவர்களை இழந்திருக்கிறார்கள், தேச கட்டமைப்பை இழந்திருக்கிறார்கள். நாட்டின் எல்லாவற்றையும் உருக்குலைந்து போட்டிருக்கக்கூடிய ஈரான் தங்களுக்கு தனித்துவமாக ஒரு பிராந்திய நிலைகளை கட்டமைப்பதற்கு பணமற்ற நிலையில் உலக தடைகளை எதிர்கொள்கிற நாங்கள் எங்களுடைய பிராந்தியத்தில், அதாவது மறுபடியும் சொல்கிறேன், கடல் பகுதி நாட்டிக்கல் மைல், இத்தனை மைல் இருக்க வேண்டும் என்ற கணக்கில் அவர்கள் வெறும் 13.7 என்கின்ற ஒரு நாட்டிக்கல் மைலுக்குள் தான் இந்த ஹெர்மூஸ் பிராந்தியம் உள்ளே வருகிறது. இந்த ஹெர்மூஸ் பிராந்தியத்தில் ஈரான் இப்பொழுது பணத்தை வசூலிப்பதை அமெரிக்கா போரிடாமல் ஏற்றுக்கொள்ள முன்வரலாம். அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் அதில் ஒரு சமாதானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், ரியூட்டர்ஸினுடைய கருத்தின் அடிப்படையில் இதனை ஹெர்மூஸுக்கு வசூலிக்கக்கூடிய உரிமையை ஈரான் வழங்கினால், ஈரானுக்கு உலகம் வழங்கினால், அதில் அவர்களுக்கு 120 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயாக பெறும் என்று ரியூட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தனது கட்டுரையில் வழங்கியிருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் வழங்கியிருக்கக்கூடிய செவியில் இது கிட்டத்தட்ட ஒரு 70 முதல் 90 பில்லியன் வசூலாகும் என்றும், அதே போன்று மோர்கன் வங்கி இதில் 80 பில்லியனை வசூலிக்கும் முடியும் என்றும், ஆக 3 பேரும் ஒரு மாறுபட்ட கருத்தை வைத்திருப்பது, இது அவர்கள் ஒரு ஆண்டுக்கு செய்கிற வியாபாரத்தை விட பன்மடங்கு வளர்ச்சி, பன்மடங்கு லாபத்தை கொடுத்துவிடும் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது. அமெரிக்கா இப்போது சம்மதமே இல்லாமல் அந்த பிராந்தியத்திற்கு நாங்கள் 20% வரி வசூலிப்போம் என்று 10,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு எந்த சம்பந்தமும் இல்லாத மத்திய தரைக்கடலில் பாரசீக வளைகுடாவில்
அமெரிக்கர்களுக்கும் இந்த பெர்ஷியன் வளைகுடாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அங்கே 10,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து வந்த அமெரிக்கா, நாங்கள் செல்கிற கப்பலுக்கு 20% வசூலிப்போம் என்று கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள். யாரு? ஈரானியர்கள். இப்போது அமெரிக்கா திடீரென பல்டி அடித்து, இல்லை இல்லை, நாங்கள் வசூலிக்கவில்லை, அதற்கு பதிலாக அமெரிக்க அதிபர் தான் சொல்லியிருந்தார் 20% 20% நாங்கள் வசூலிக்கப்படும். இப்போது அவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை இல்லை, நாங்கள் வசூலிக்கவில்லை, மாறாக சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், குவைத், பஹ்ரைன் மற்றும் உண்டான நாடுகள் எல்லாம் எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார்கள். அதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அதனை விட்டுக் கொடுக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த கூற்றின்படி இப்போது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொதிநிலை ஒரு மாறுபட்ட சிந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆக உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இப்போது யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு ரஷ்யாவினுடைய Tu-214P என்கின்ற ஒரு உலக அளவின் கடைசி விஐபிகள் பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு விமானம் அங்கே வந்து இறங்கியிருக்கிறது. இது எதற்காக வந்தார்கள் என்று தெரியவில்லை. இதில் யார் வந்தார்கள் என்றும் தெரியவில்லை. கஷ்மீர் பகுதியிலிருந்து உள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த விமானம், இவற்றில் தெஹ்ரானுக்குள் இறங்கியவர்கள் எங்கே சென்றார்கள் என்று பார்த்தால், ரகசியமாக மலைக்குன்றுகளுக்கு இடையே அமெரிக்காவால் சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கூடாரத்துக்குள் ரஷ்ய தலைவர்களும் ஈரானிய தலைவர்களும் பேச்சு நடத்த முயன்று கொண்டிருக்கலாம் என்ற தகவலும் இப்போது வந்திருக்கிறது. இதற்கிடையில் மொஜிதபா கமேனி அவர்கள் விரைவில் வெளியரங்கமாக தோண்டப் போகிறார். வருகிற 23ஆம் தேதி நினைவேந்தல் கூட்டத்தில் மொஜிதபா கமேனி தோண்ட இருக்கிறார் என்கின்ற செய்தியை IRNB, அதாவது ஈரானியன் டெலிவிஷன் நிகழ்ச்சியும் ஈரானிய செய்தி ஊடகமும் ஏறத்தாழ அதை உறுதி செய்திருக்கிறது. அங்கே அவர் ஜிஹாதிய போராட்டத்தை உலகம் முழுவதும் அறிவிக்கப் போகிறார். நான் மரணித்தாலும் எனது காலத்திற்கு பின்பும் நாங்கள் அறிவிக்கிற அந்த கொள்கை முழக்கம் அமெரிக்கர்களுக்கு எதிரானது என்ற வலுவூற்றும் நிலையில் இன்று காலை குவைத்தில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆயுத கிடங்கு பற்றி எரிகிற செய்தியும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. பல நண்பர்கள் அங்கே அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் பஹ்ரைன், குவைத் பற்றி எரிகிறது என்கின்ற தகவல் உண்மை. இன்று காலை இந்திய நேரப்படி 9 மணிக்கு அளவில் அந்த செய்தி வெளியானது. சர்வதேச அளவிலான அந்த செய்தியில் குவைத்தில் உலகின் மிகப்பெரிய அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகள், மனிஷன்ஸ் ஆர்சனல் என்று சொல்லும் ஆயுத பதுக்கல், ஆயுத ஸ்டாக் வைக்கக்கூடிய இடங்கள் பற்றி எரிகிறது. அதே சமயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஈரானுக்கு எல்லையில்லா தாக்கத்தை அமெரிக்கர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை ஈரான் இங்கே சிக்கலை சந்திக்குமேயானால் அவற்றை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு இருக்கிற நிலையில் இப்போது ரஷ்யா நேரடியாகவே களம் இறங்கியிருக்கிறது. இதுவரை ரஷ்யர்கள் மறைமுகமாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ரஷ்யர்கள் கொடுத்த வேலையை நேற்றைக்கு லண்டன் செய்தியேடு உறுதிப்படுத்தியது. இது அமெரிக்காவுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 20% வீதம் வசூலிப்பதாக சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் யூடேன் அடித்திருக்கிறார். இந்த போர் எப்போது முடியும் என்று நீங்கள் இடத்தில் கேட்டால், கண்ணுக்கு தெரிந்த அளவில் சமாதானத்திற்கான தூதர்களும் இல்லை, சமாதானத்திற்கான வழியும் இல்லை என்பதே இன்றைய செய்தியாகும். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.